இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அறிவு சார்ந்த இடங்களிலும் கூட போலி, பொய் நிறைந்து விட்டது. இன்றைய அரசியலை மாற்ற முடியவில்லை. பாமக பொருளாளர் திலகபாமா எழுதிய இப்படிக்கு திலகபாமா நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. புத்தகத்தை மூத்த பத்திரிகையாளர் மாலன் வெளியிட மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே பெற்றுக் கொண்டார். மாலன், ரங்கராஜ் பாண்டே ஆகியோர் இப்படிக்கு திலகபாமா புத்தகம் தொடர்பாக விமர்சன உரையாற்றினர். நூலாசிரியர் திலகபாமா பேசும்போது அரசியலை நாம் நினைத்த ஒன்றாக மாற்ற முடியவில்லை என்றார். காலத்துக்கேற்றாற்போல் சில கருத்துக்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பட்டிவீரம்பட்டியிலிருந்து நான் வந்தபோது நான் என்ன சாதின்னு எனக்கு பட்டிவீரம்பட்டி சொல்லித்தரல. சவுந்தரபாண்டியனார் காலத்தை அவங்க வழக்கமோ என்னமோ தொடர்ந்து எதிர்க்கிற நபர் யார், என்ன சமூகம் என்று பார்ப்பதற்கு எனக்கு சொல்லித்தரப்படவில்லை. ஆனால் வெளியே வந்து விழுந்த போது, அல்ல இந்த சமூகத்தோடு கிராமங்கள் தோறும் பயணிக்கிற போது, இந்த சாதி என்று ஒன்று இருக்கிறது, அதை எப்படி நாம் கடந்தேக வேண்டும், சுமூகமாக எப்படி கடந்தேக வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று வருகிறது. பட்டிவீரம்பட்டியிலிருந்து வரப்படும்போது முத வெளியே வந்தோடனே இன்னும் எல்லாம் சாதி பேர் கேட்குறாங்க. இந்த சாதி ஒதுக்கீடு தேவையாங்கிற கேள்வி கூட அப்போ இருந்தது. ஆனால் எங்கே வெளியே வந்து இங்கே வட மாவட்டங்களில், தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கிராமங்களில் தோறும் பயணிக்கிற போது, நீ எந்த சமூகம் ஆண்ட சமூகம் என்று சொல்கிறீங்களோ அதுவே ஒரு இடத்துல அண்டாடங்காட்சியாகவும் உட்காந்துட்டு இருக்கிற சூழல்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போது சமூக சங்கங்கள் என்ன பணியாற்றுகிறது, இல்லை சமூக அமைப்புகள் என்ன பணியாற்றுகிறது, இல்லை அரசியல் இதை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கான எந்த இடத்தை கையில் வைத்திருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை உள்ளடக்கி கொண்டே இதில் கொஞ்சம்தான் எழுதி பார்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் எழுதி பார்க்க முடியல. எல்லோரும் மனிதன் தவறுகள் செய்யலாம், ஆனால் தவறுக்குள்ளேயே நான் நின்று கொண்டிருப்பேனா இல்லை. அதிலிருந்து வெளியே வர பார்க்குற முயற்சி தான் திரும்பி திரும்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் செய்து பார்க்கிறோம், எழுதி பார்க்கிறோம். ஆனால் இன்னும் நம்மளால் இந்த அரசியலை எவ்வளோ விளக்கமாக பேசினாலும் நாம் நினைச்சது ஒன்றாக மாற்ற முடியவில்லை. ஏன் அறிவு சார்ந்த இடங்களில் கூட இன்றைக்கு போலித்தனங்களும் பொய்மைகளும் குடியேறிவிட்டன. ஆசிரியர் பணிக்கே நாங்கள் லட்சங்கள் கொடுத்துதான் உள்ளே போய் உட்கார வேண்டி இருக்கிறது. அப்புறம் எப்படி அந்த ஆசிரியர் என் பிள்ளைக்கு விழுமியங்களை சொல்லிக் கொடுப்பார்?